Hello students, 9th social science history 10th lesson industrial revolution தொழில் புரட்சி. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்ததுன்னா அந்த லெசனை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்தது அதனுடைய அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்த்தோம். பிகினிங் எப்படி இருந்தது, இன்வென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் பவர் எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறத பார்த்தோம். அடுத்து டெவலப்மெண்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. ரைட், அடுத்தது அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்தோம், மைனிங் பார்த்தோம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதில் மைனிங் பார்த்தோம். தென் அடுத்து பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தது, எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து, அதில் வந்துட்டு 4 டாபிக் பார்த்தோம். இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து அர்பனைசேஷன் பார்த்தோம். சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ் என்னென்ன மாதிரியான பின்விளைவுகள் கொண்டு வந்தது, லேபர் மூவ்மெண்ட் எப்படி ஆரம்பித்தாங்க. தென் அடுத்த டாப்பிக்கை பார்க்கும்போது ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், எந்தெந்த நாடுகளுக்கு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் பரவுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜெர்மனி, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரான்ஸில் ஸ்ப்ரெட் ஆச்சு, அடுத்து ஜெர்மனியில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ரைட், இது வரையிலும் நம்ம பார்த்த டாபிக். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது பார்க்கும்போது அமெரிக்காவில் 2வது தொழில் புரட்சி அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, ரைட், லெசனுக்கு போவோம். இங்கே மேனுவல் லேபர் பவர், உடல் உழைப்பு. ஸோ இந்த உடல் உழைப்பில் இருந்து டெக்னாலஜி அண்ட் மெஷின்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனை சார்ந்து வந்துட்டு இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதன் மூலமாக வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக வந்துட்டு மாறிச்சு. இங்கிலாண்டில் வந்துட்டு சாமுவேல் ஸ்லேட்டர், ஸோ இவர் பார்க்கும்போது அவருடைய 10 இயர்ஸ்லேருந்தே வந்துட்டு அவர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 10 இயர்ஸ்லேருந்தே அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதால் அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது டெக்ஸ்டைலை பற்றின ஒரு நாலேஜும் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருந்துச்சு இல்லையா. ஸோ இதனால் அவர் அதை எப்படியாவது பயன்படுத்தி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. இந்த டைமில் யூஎஸ்ஏ அமெரிக்கன்ஸு, ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூ டெக்னாலஜிஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ இதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1789 அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்துட்டு இல்லீகலாக அவர் அங்கே போய் செட்டில் ஆனார். சரியா, அதுக்கடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ரோஸ்ட், இது வந்துட்டு ஒரு ஐலாண்டுடைய நேம். சரியா, ஸோ இந்த ஐலாண்டில் வந்துட்டு ஒரு பாப்புலர் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தவர் வந்து மோசஸ் ப்ரவுன். ஸோ இவர்கிட்ட வந்துட்டு சர்வீஸ்க்கு இருந்திருக்கிறாரு, சர்வீஸ் வேலை வாய்ப்பு கேட்டு அங்கே போயிருக்காரு. இவர் இந்த ப்ரவுன் இருக்கார் இல்லையா, மோசஸ் ப்ரவுன், இவர் வந்துட்டு ஆல்ரெடி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருந்தவர். பட் அவருடைய அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு லாஸ். இதுக்கப்புறம் என்ன செஞ்சார், இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் இருக்கிறதால இந்த இவரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அவருடைய வேலைக்கு. சாமுவேல் ஸ்லேட்டரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி, இதுக்கப்புறமா 1793 திரும்பவும் அந்த ப்ரவுன் வந்துட்டு அவருடைய இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. யூஎஸ்ஏ இந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு வாட்டர் பவர், ஸோ இது மூலமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு 1793. இது வந்துட்டு ப்ரவுன், மோசஸ் ப்ரவுன் அவருக்கு சொந்தமான ஒரு இண்டஸ்ட்ரி. பட் அதில் வந்துட்டு சாமுவேல் ஸ்லேடர் வந்துட்டு அங்கே சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு. சரி, ரைட், இதுக்கப்புறம் பார்க்கும்போது 1800 பீரியடில் ஸ்லேடர், ஸோ இவருடைய இந்த இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கும்போது பல மடங்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு க்ரோத் லெவலை வந்து ரீச் பண்ணியிருக்கு. இதனால் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டு இங்கே அவருடைய வளர்ச்சியை பயன்படுத்தி ஆண்டர்ப்ரனர்ஸ், தொழில் முனைவோர்கள், இவங்களும் வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்லேட்டர் இவருடைய டெக்னாலஜி வந்துட்டு ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. யூஎஸ்ஏ உடைய பிரசிடெண்ட்டாக இருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன், இவர் வந்துட்டு ஸ்லேடர், ஸோ இவர்னால தான் வந்துட்டு இங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத காரணமாக வச்சு இவருக்கு வந்துட்டு ஒரு டைட்டில் நேம் கொடுத்தாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு டெவலப் பண்ணினது அப்படின்னா அது சாமுவேல் ஸ்லேட்டர். சரியா? இதுக்கு அடுத்து பார்க்கும்போது 19th செஞ்சுரியில் யூஎஸ்ஏ வந்து நிறைய நியூ டெக்னாலஜிஸை வந்துட்டு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது ஸ்ட்ரீம் போட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹட்சன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஹட்சன் ரிவரில் தான் வந்துட்டு ராபர்ட் புல்டன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணான்னா ஸ்டீம் போட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரியா? அதுக்கு அடுத்தது சாமுவேல் எஃப்பி மோர்ஸ். இவர் வந்துட்டு டெலகிராம் தந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார், அந்த கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்து எலியாஸ் ஹோவே, இவர் வந்து டெய்லரிங் மெஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. இது எல்லாமே நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்துச்சுன்னா அமெரிக்காவில் சிவில் வார் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த சிவில் வார் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. 1860 65 வரையிலும் சிவில் வார் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த சிவில் வார்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சிவியராக வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப வேகமாக வந்துட்டு எப்படியாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமான ஒரு நாடாக வந்து மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க யூஎஸ்ஏ. 1869 வந்துட்டு கான்டினென்ட்டை லிங்க் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ரயில்வே ரூட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. 1869 இந்த 1869 வந்துட்டு கான்டினென்ட்ஸ் கண்டங்கள், ஸோ இதை இணைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரயில்வே ரூட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. இது பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டுக்காகவோ கூட்ஸை வந்துட்டு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டாகவோ ரா மெட்டீரியலை வந்துட்டு சப்ளை பண்ணக்கூடியதாகவோ இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. சரியா? இதனுடைய எஃபெக்ட் விளைவு அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏல அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத அளவுக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு, நகர்மயமாதல் இது உருவாச்சு. அதே போல் அவங்களுடைய பவுண்ட்ரி வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. பவுண்ட்ரிங்கிறது அவங்க நாட்டுடைய எல்லை. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குது. சரியா? 1860 1900 வரையிலான இந்த பீரியடில் மட்டுமே வேர்ல்டுனுடைய மெனி ரீஜியனில் 1,40,00,000 பீப்புள் வந்துட்டு யூஎஸ்ஏவுக்கு வந்துட்டு குடிபெயர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? இதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன், இவர் வந்துட்டு எலக்ட்ரிக் பல்ப் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்தது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிஃபோன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லேபர்ஸ். நம்ம லேபர் மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே இவங்களுடைய ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வந்து நடத்தியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி ரொம்பவே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் வந்துட்டு ரொம்ப லாங் டைமாக வந்து இருந்திருக்கு. ஒரு நாளில் 24 ஹார்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் ஹார்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துச்சுன்னா சுரண்டல் அப்படின்னு சொல்லுவோம். யார்கிட்ட இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துச்சுன்னா விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸு, குழந்தைகிட்டையும் பெண்கள்கிட்டையும் வந்துட்டு அதிகமாக வேலையை வாங்கினாங்க. ஆனால் அதுக்கான வேஜ் கூலி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு போய் சேர. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. இதை லேபர் யூனியன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லேபர் யூனியன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? ஸோ யூஎஸ்ஏல சிவில் வார் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த சிவில் வார்க்கு அப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1877 வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை வந்து நடத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா யூஎஸ்ஏனுடைய க்ரோத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வே ரூட்டு தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த கிரேட் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன், மிகப்பெரிய பொருளாதார மந்தம் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. இதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸினுடைய வேஜஸை வந்துட்டு அப்படியே குறைச்சாங்க, கம்மி பண்ணாங்க. சரியா? ஸோ இது தொடர்ந்து வந்துட்டு அவங்களுக்கு அந்த லேபர்ஸுக்கு வந்துட்டு இன்னும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருந்ததால் அவங்களுடைய ஸ்ட்ரைக்கை வந்துட்டு அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்க. வெஸ்ட் வெர்ஜீனியாவில் ஃபார்ம் பண்ணின இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 45 டேஸில் வந்துட்டு 3 ஸ்டேட் வரையிலும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. சரியா?
ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கே மிலிட்ரி மூலமாகவோ அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் ப்ரொடெக்ஷன் டீமு ஸோ இவங்க மூலமாகவோ வந்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க இந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது. சரியா, அடுத்தது ஹேமார்கேட் மசாக்கர். இது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்த ஹேமார்கேட் மசாக்கர் அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாலிடேஸில் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் டேவாக வந்துட்டு இந்த ஹேமார்கேட் மசாகர் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமான விஷயமா இருக்குது. எந்த நாள் அப்படின்னு பார்த்துச்சுன்னா மே 1. இந்த மே 1 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே, சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லி மே 1 அப்படிங்கிற அந்த டேவை வந்துட்டு உலகமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேமார்கேட் மசாகர் படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். சிகாகோவில் வந்துட்டு ஹேமார்கேட் இந்த சதுக்கம், ஸோ இந்த ஹேமார்கேட் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு 1886 மே 4 வந்துட்டு ஒரு லேபர் ஸ்ட்ரைக்கை வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு, அதாவது பர் டே வந்துட்டு 8 hours தான் வந்துட்டு இங்கே ஒர்க்கிங் ஹார்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு அவங்களுடைய மெயின் தாட்டாக எடுத்து இதை நடத்தி இருக்கிறாங்க. சரியா, ஆரம்பத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இதை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் சைடில் இருந்துட்டு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ இதுக்கு பார்க்கும்போது 8-hour day resulted in the killing of several workers by the police. இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, several workers by people. ஸோ killing of several workers, பல தொழிலாளர்களை வந்துட்டு துப்பாக்கி ஃபயரிங், ஸோ இது மூலமாக வந்துட்டு அவங்கள கொன்று இருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் வந்துட்டு இதனால் இறந்து போன அந்த தொழிலாளர்களினுடைய நினைவாக வந்து இந்த மே 1 அப்படிங்கிறத வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். சரியா, ரைட். அடுத்த டாப்பிக்கு இந்தியாவில் தொழில் புரட்சியினுடைய தாக்கம், இம்பேக்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ எந்த அளவுக்கு இது தாக்கத்தை இந்தியாவில் வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். சரியா, எந்த அளவுக்கு 18th centuryனுடைய மிடில் பீரியடு, 18th centuryனுடைய மிடில் பீரியடு வரையிலும், ஸோ இந்த மிடில் பீரியட் வரையிலும் இங்கிலாந்து பார்த்ததுன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக தான் இருந்துச்சு. சேம் டைம் இந்தியா அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக மட்டும் இல்லாமல் அதனுடைய உற்பத்தி பொருள்கள், ப்ரொடியூசிங் கூட்ஸு, ஸோ இதை வந்து கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாகவும் இந்தியா வந்து இருந்துச்சு. சரியா, 18th centuryனுடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பீரியடில் இங்கிலாந்தில் வந்துட்டு அபண்டன்ட் குவிக்கப்பட்டு இருந்த இந்தியன் காட்டன், சரியா, இந்த டெக்ஸ்டைல் அப்புறம் சில்க் இண்டஸ்ட்ரீஸு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே என்ன செஞ்சாங்கன்னா ப்ராஹிபிஷன், தடை விதித்தாங்க. இதை தடை விதிக்கணும், இந்திய துணிகளுக்கு வந்துட்டு தடை விதித்து இங்கிலாந்தில் வந்துட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஜான் கே ஃப்ளையிங் ஷட்டில் அப்படிங்கிறத வந்துட்டு தயாரித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஜான் கேவால் தயாரிக்கப்பட்ட இந்த ஃப்ளையிங் ஷட்டில் இதுக்கப்புறமா வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சதிலிருந்து 30 yearsல ஹார்க்ரீவ்ஸ், ஆர்க்ரைட், கிராம்ப்டன், ஸோ இவங்களுடைய இன்வென்ஷன் வந்துட்டு இந்த வீவிங் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதாக இருந்துச்சு. சரியா, ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருந்து போகக்கூடிய இந்த காட்டனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தடை செஞ்சாங்க. சரியா, இதுக்கப்புறமா இங்கிலாந்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. பெங்கால் அண்டு கர்நாடகா, ஸோ இந்த 2 இடங்களில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பிளண்டர் கொள்ளையடிச்சு தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இங்கிலாந்து வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு இந்த பெங்கால் அண்ட் கர்நாடகாவில் இருந்த ரிசோர்ஸஸை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கிறாங்க. சரியா, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெங்காலில் இருந்த வீவர்ஸு இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆஃபீஸர்ஸாலேயோ அவங்களுடைய ஏஜென்ட்ஸ்னாலேயோ வந்துட்டு ரொம்பவே டார்ச்சரை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கூட்ஸை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேக்ஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துட்டு இந்தியன்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய இண்டஸ்ட்ரீஸு, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய
கிராப்ஸ், கமர்ஷியல் கிராப்ஸு இதை மட்டுமே வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னும் இந்தியன்ஸை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க. சரியா. ஹேண்ட்லூமு, இந்த ஹேண்ட்லூமில் இருந்த காட்டன் இதை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு வேல்யூ இல்லாமல் பண்ணினாங்க. சரியா. ஹேண்ட்லூமுக்கு வந்துட்டு வேல்யூ இல்லாத அளவுக்கு பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. ரா மெட்டீரியலை மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இந்தியா வந்து மாறிடுச்சு. சரியா. நம்மளுடைய உற்பத்தி பொருள்கள் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு இங்கிலாந்துக்கு போகலை. ஆனால் ரா மெட்டீரியலை மட்டுமே சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறிடுச்சு. சரியா. ரைட். இதுக்கு அடுத்தது 19th செஞ்சுரியினுடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பீரியடு டாக்கா. இங்கே பார்க்கும்போது மஸ்லின் கிளாத்து இதை வந்து இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா. யூஎஸ்ஏ இவங்களுடைய காம்படிஷன் காரணமாக வந்துட்டு இந்தியாவில் செஞ்சுட்டு இருந்த ரா சில்க் ரா காட்டன், இதனுடைய எக்ஸ்போர்ட்டும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சுது. பிரிட்டனில் பார்க்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ப்ரொடக்ஷன் கிளாத் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வெரி லோ ரேட்டுக்கு வந்துட்டு சேல்க்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் வீவர்ஸ் வந்துட்டு வேலையே இல்லாமல் அன்எம்ப்ளாயீஸாக வந்துட்டு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத வந்துட்டு இழந்துட்டாங்க. சரியா. டோட்டலாக இவங்க வந்துட்டு ஃபெமைன், பஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டாங்க. சரியா. ரைட். இங்கே பஞ்சம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதனால் மெனி லேக் பீப்புள் வந்துட்டு கில்டு, இறந்து போனாங்களாம் இந்த ஃபெமைன் பஞ்சத்தினாலேயே. ஸோ இந்த ஃபெமைன் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச இந்தியன் பெசன்ட்ஸு, விவசாயிகள், இவங்களும் ஆர்டிஷியன்ஸு, கைவினை தொழிலாளர்கள், இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய நேட்டிவ் தாய்நாடு இல்லையா, ஸோ இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. அப்படி வெளியேறினவங்க இங்கிலாந்தினுடைய காலனி, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் காலனி அப்படின்னா அடிமை நாடுகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கிலாந்து கண்ட்ரோலில் இருந்த காலனியல் கண்ட்ரீஸில் வந்துட்டு இங்கே எஸ்டேட்ஸ், சரியா. ஸோ எஸ்டேட்ஸு அந்த மாதிரியான ஒரு லேபராக வந்துட்டு மாறிட்டாங்க. சரியா. மலைத்தோட்டங்கள், ஸோ இந்த இடங்களில் வந்துட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதுவும் ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்தியன்ஸுடைய ஒரு கண்டிஷனாக இருந்திருக்கு. சரியா. பெசன்ட் ஆர்டிஷியன்ஸ் ஹேட் டு மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஆப்டிங் டு working on plantation in British Empire colonies as indentured panel contract, ஒப்பந்ததாரர்கள், கான்ட்ராக்ட், அவங்க அந்த மாதிரியான ஒரு லேபர்ஸாக வந்து மாறி இருக்கிறாங்க. அண்டர் ரெட்ஷடு சர்வீஸ் அண்ட் லிவிங் கண்டிஷன், ஸோ அவங்களுடைய வாழ்க்கையும் வந்துட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு. சரியா. இதுதான் இந்தியாவில் ஏற்பட்ட தாக்கம், இந்த தொழில் புரட்சியின் விளைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஓவர். அடுத்த லெசனில் வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.